கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றவரன், இவங்க 3 பேரும் திருக்குறளைவர். இவங்க 3 பேரும் ஒருத்தவங்க தான். இவங்க 3 பேரும் தனித்தனியாக செயல்பட்டாலும் இவங்க 3 பேரும் ஆதியிலேயே இருந்தாங்க. இவங்க எப்படி செயல்பட்டாங்கன்னு வேதத்தின் வசனம் மூலம் நம்ம பார்க்கலாம். முதலாவது பிதாவை பற்றி பார்க்கலாம். ஆதியாகமம் 1:1 எடுத்து வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். இந்த செயல் தான் தேவன் முதலாவதாக செய்தார். என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 1:3 அவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்னொன்னா அவர் உருவாக்குறாரு. கடைசியா தான் மனுஷன் உருவாக்குறாரு. ஆதியாகமம் 1:27 அவருடைய சாயலாக சிருஷ்டித்தாரு, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அது அவர் எதுக்கு மனுஷனை படைக்கணும்னா தேவ சந்ததி உருவாக்குறதுக்காக ஆண்டவர் படைக்கிறாரு. ஆனா மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சதுனால பூமி பாவம் பெருகி மனுஷ தேவ மகிமையை எழுந்து போயிட்டான். மீண்டும் மனிதர்கள் ரட்சிக்கபடியாக தேவன் மகிமை பெற்றுக் கொள்வதற்காக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். குமாரன் அங்கிருந்து வந்தாருன்னா அப்ப குமாரன் ஒரு இடத்துல இருந்துதான் வரணும். அவர் எங்க இருந்து வந்தாருன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:23 30 படிக்கும். பூமி உண்டாகும் போதும் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியும் அதன் வெளிகளையும் பூமியுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாகும் முன்னும் நான் சென்றிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை கட்டளிக்கையில் உயரத்தின் பேங்குகளை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊர்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு விடாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அங்கே செல்லக்கிளையாய் இருந்தேன். நித்தம் அவரை மனமகிழ்ச்சியா இருந்து எப்போதும் ஒரு சமூகத்தில் கழித்துள்ளேன். ஆழம், ஜலம், ஊற்று, மலைகள், குன்றுகள், பூமி, பூமியில் உள்ள மண்ணின் திரள்கள், வானத்தை படைக்கையில் சமுத்திர விலாசத்தை வட்டளிக்கையில் உயரத்தின் மேகங்களையும் சமுத்திரத்தின் ஊற்றுகளையும் அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் கரையை விட்டு மீறாதபடிக்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் இந்த எல்லா செயல்களையும் பிதா தேவன் செய்யும் போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை செல்ல பிள்ளையா அவர் கூட சந்தோஷமா இருந்தார். அதுக்கப்புறமா தான் உலகத்துல மனுஷன் பாவம் செஞ்சதுனால பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யோவான் 3:16-17 தேவன் நம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவர்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தறிந்து இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பியுள்ளார். உலகத்தை ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போக மாட்டார். அவங்கள நித்திய ஜீவன் பெறும்படியாக தான் பிதா தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பலியாக கொடுத்தார். இயேசுவோ தம்முடைய தகப்பனாக பிதாவிற்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு குழந்தையாக வளர்ந்து தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய எல்லா தேவைகளையும் உலக பிரமாதமாக ஒழித்து செய்தார். பின்பு பிதா அனுப்பின வேலை வந்தபோது அவர் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். பாவத்தை வென்று பிசாசை ஜெயித்து பிசாசின் தலையை நசுக்கினார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து அவர் ஏற்கனவே
சீஷர்கள் கிட்ட பரிசுத்த ஆவியை கேட்கிறாங்க பற்றி சொல்லியிருக்கிறார். அது எப்ப சொல்லியிருக்காரு? யோவான் 14:16. நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களிடம் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இயேசு சொன்ன மாதிரியே பிதா கிட்ட அவர்கிட்ட போயிட்டு தேற்றவாளனை அனுப்புறாருன்னு சொன்னாரு. அவர் உங்களுக்குலாம் நான் போனாதான் தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்புறேன்றதை சொல்லியிருப்பாரு. அதே போல இயேசு இன்னொன்னு சொன்னாரு. யோவான் 16:7 படிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இயேசு அதான் அவர் சொன்ன மாதிரி அவர் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். அவர் வந்துதான் உலகத்தை கண்டித்து உணர்த்த முடியும் ஆவியானவர். இப்ப எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பணும்? இயேசு கிறிஸ்து. அது யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஒருத்தன் ஞானஸ்தானமும் பெறணும், தேவ ஆவியினால வல்லமை பெற்று முழுசா வல்லமை பெற்றாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா அவனால பிரவேசிக்கவே முடியாது. அதனாலதான் இயேசு போயிட்டு ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்புறாங்க. பரிசுத்த ஆவியானவர் குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1:2 படிங்க. அவர் எங்க இருந்தாரு அப்படின்றது பார்க்கலாம். பூமியானது வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்ப தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பாரதேரி பிதா கிட்ட போன பிறகு பூமிக்கு தேற்றமாக பரிசுத்தாவி ஜனத்துக்குள்ளே அனுப்பினார். அவருக்கு எதுக்கு ஜனங்களிடத்தில் அனுப்பப்பட்டார் என்று வசனத்தின் மூலம் நாம் பார்த்துட்டோம். யோவான் 16:8 படிக்கிறோம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் இந்த உலகத்துக்கு கண்டிக்கிறதுக்காக தான் ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அது 13 படிக்கணும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் சுயமா பேச மாட்டார். அவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ மனுஷங்கள் மீது இறங்கினாரு, செயல்பட்டார் என்று இப்ப பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:1-4. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசப்படுகிறார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 1:15 பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூட்டியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு இருந்திருக்கு. அதாவது அந்த சீஷர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்க. அப்போ தேவ ஆவியானவர் அங்க நிரப்பி அக்னிமயமா அந்த 120 பேரும் அக்னிமயமா பேசி வெவ்வேறு பாஷைகள் பேசி
அக்கினியினாலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகள் பேசினாங்க. இதுதான் தேவ ஆவியானவர் முதலாவதாக செயல்பட்ட தருணம். இப்போ வந்து இப்படிதான் ஆவியானவர் அப்பொழுதும் கிரியை செய்தார், இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல பாவமும் நன்மையும் எது பண்ணாலும் தேவ ஆவியானவர் நம்ம வந்து உணர்த்துவாரு. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது நீ செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவ ஆவியானவர் உணர்த்துவார். இப்போ அதையும் மீறி நம்ம பண்ணா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். அதனால அதுமாரி பண்ணக்கூடாது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவானும் இந்த 3 பேரும் தனித்தனியாக செயல்பட்டாலும் மூவரும் ஒருவர் தான். இவர்கள் ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை. இவங்க 3 பேருமே திருத்துவ தேவன்.